அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது. நான் வந்து ஃபைல் நியூ பேஜ் ஃப்ரம் டெம்ப்ளேட் அண்ட் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்துட்டு நான் இந்த ஃபைலை இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன், கஸ்டமர் டிபி அண்டர்ஸ்கோர் வியூ டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பைண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே நார்த் வின் அண்டர்ஸ்கோர் வியூக்கு போனேன்னா இங்கே என்னுடைய பைண்டிங்கில் என்னுடைய ரெக்கார்ட் செட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சர்வர் பிஹேவியர் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. பட் நான் புதுசாக இப்போ கிரியேட் பண்ணுற பேஜில் இப்போ இல்லவே இல்லை. ஆக்சுவலி நம்ம பைண்டிங்கில் தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும், அதாவது டாக்குமெண்ட் டைப் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணுறது. பட் இங்கே இந்த பைண்டிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப் HTMLன்னு இருக்குது. ஸோ இந்த HTML பேஜில் நம்மளால் பிஹெச்பியை ஹேண்டில் பண்ண முடியாது, பிஹெச்பி கோட் ரன் ஆகாது. ஸோ அதுக்கு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் வந்து .phpயாக இருக்கணும். ஸோ இந்த இதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, என்னுடைய சர்வர் பேனலில் போய்ட்டு கீழே வந்து டாக்குமெண்ட் டைப்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பிஹெச்பின்னு இருக்குது, இப்போ கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இதை இந்த பேஜுக்கு அப்டேட் பண்ணுவான்னு கேட்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த பேஜ் கஸ்டமர் டிபி வியூ டாட் பிஹெச்பி அண்ட் அதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் திரும்பி வந்துடுச்சு. பைண்டிங்கில் போனாலும் உங்களுக்கு அதுவும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. அண்ட் அதையும் இப்போ நான் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த பேஜுக்கு நான் இப்போ ரெக்கார்ட் செட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸாக நான் இது பண்ணதில் வந்து டேட்டா வந்து ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல், ஒரு யூசருக்கு பார்க்கறதுக்கு அண்டர்ஸ்டாண்டே இல்லாமல் அப்படியே கண்டமீனிக் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இப்போ அலைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட இந்த பேஜை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல என்னுடைய கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டிபி அண்டர்ஸ்கோர் வியூ டாட் பிஹெச்பி ஃபைலை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, என்னோட மவுஸ் கர்சரை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோட கஸ்டமர் டேபிள் வியூ அந்த H1 டேக்கு கீழே. அண்ட் இங்கே டாப்பில் இந்த மெனுவில் இன்சர்ட் அப்படின்ற ஏரியாவுக்கு போகிறேன். இன்சர்ட், இங்கே டேட்டா ஆப்ஜெக்ட் அண்ட் இங்கே டைனமிக் டேட்டான்னு இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா கவனிங்க, இன்சர்ட் கீழே டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ்க்கு உள்ள டைனமிக் டேட்டா அண்ட் அதுக்கு உள்ள டைனமிக் டேபிள், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து உங்களோட ரெக்கார்ட் செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பேஜில் நம்ம இப்போ கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்க ரெக்கார்ட் செட் வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் வியூ அண்ட் ஷோ 10 ரெக்கார்ட்ஸ் அட் எ டைம் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை வெறும் 10 ரெக்கார்ட்ஸும் டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை எல்லா ரெக்கார்ட்ஸையும் இதுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது இருக்கிறோடைய எப்படி டிஸ்பிளே பண்ணோன்னா ஒரு டேபிளில் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அந்த டேபிளுடைய பார்டர் வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். செல் பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் வந்து நான் இப்போதைக்கு எம்டியாக விட்டுறேன், எனக்கு அது தேவையில்லை. அண்ட் இந்த 3 கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு புரியல. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் HTML தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 3 பற்றின ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எங்களுடைய HTML வீடியோ போய் பார்த்துட்டு இதை கொஞ்சம் பார்க்க வாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்டர் நான் 1ன்னு வச்சுக்கிறேன் அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம்வேர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு டேபிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டிஸ்டன்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இதே இப்போ கோட் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP கோட் இங்கே கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கிறது தெரியும். அண்ட் இந்த டாப்பில் போனாலும் உங்களுக்கு சம் PHP கோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த PHP கோட்ஸ் எல்லாமே தான் நம்ம டேட்டாவை அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரில் வியூ பண்ணுறதுக்கு காரணம். ஜஸ்ட் நான் இது இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ப்ரிவியூ இன் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு போகிறேன், S2 all SS. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா பேஸில் இருக்க டேபிளை ஜஸ்ட் ப்ராப்பராக இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில். சூப்பர். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏரியா மட்டும் நான் இப்போ வந்து கேபிட்டல் போல்டு மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய டேபிள் ஏரியாவுக்கு வரேன். அண்ட் இங்கே வந்து நம்ம இந்த ஏரியா மட்டும் இப்போ நம்ம போல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னுடைய டிசைனர் வியூவில் வந்துட்டு சிம்பிளாக என்னுடைய இந்த கம்பெனி நேமை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் என்னோடய ப்ராப்பர்ட்டி பேனலில் இந்த B ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக போல்ட் ஆகிடும். அண்ட் இங்கே நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அண்ட் இங்கே நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ அந்த சேம் ப்ராசஸை திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் ஆக்குறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் ஆக்குறேன். சூப்பர். அண்ட் இப்போ இதை வந்து நான் வந்து என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைல் சேவ். ஸோ நீங்கள் பண்ண சேஞ்சஸை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்களான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் வந்துட்டு நான் என்னோடய பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே கொஞ்சம் போல்டில் வந்துருக்குன்ட்டு. பட் நம்ம பேஜ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக பவுன்ஸ் ஆகுது, அதை நம்ம இப்போது சரி பண்ணலாம். ஸோ அது ஏன் பவுன்ஸ் ஆகுதுன்னா நம்மளோட டேட்டாஸ் அதிகமாக இருக்குது, ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை இப்போது கிளியர் பண்ணலாம்.
அண்ட் இப்போ இந்த பேஜை நான் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய ட்ரீம்வியரில் போயிட்டு ஜஸ்ட் என்னுடைய அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன் பாட்டமில். அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ப்ராப்பர்ட்டியில் ஏரியா வந்தீங்கன்னா 1013 அப்படின்ற வித் இருக்குது இந்த டேபிளுக்கு. ஸோ அதனால தான் நம்மளுடைய பேஜை விட்டு அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் 650 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேஜ்க்குள்ளேயே இது வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 80 கூட போட்டுக்கலாம். ஃபைல், சேவ் ஆல் அண்ட் ரிஃப்ரெஷ் அவர் பேஜ். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்புறம் நான் வந்து இதை வந்து 700 போட்டுக்கிறேன். ஃபைல், சேவ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஜுக்குள்ளே எனக்கு எல்லாமே அடங்கிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் என்னுடைய டேட்டா பேஸில் இருக்க டேபிளில் இருக்க ஒரு டேட்டாவை எனக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டுது. கஸ்டமர் டேபிள் வியூ. சூப்பர்.